உங்களுக்கு இந்த மாதிரி ராட்டினத்துல போறதுலாம் ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. அன்று ஒரு நாள் கொடைக்கானல் ஃபேமிலியின் மயிலாடுதுறை பாப்போமா? தரங்கம்பாடியில ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அப்படியே நடந்து போனோம். என்னோட உடன் பிறப்போட அட்ராசிட்டிஸை பாருங்க. இப்படி ஒரு மாஸ்க் வாங்கி போட்டு எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி இதை போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. நைட் டைம்ல இப்படி ஜாலியா கடைகள் எல்லாம் பார்த்து ராட்டினத்துல எல்லாம் ஏறி பிள்ளைகள் எல்லாம் விளையாட விட்டு சந்தோஷமா குடும்பத்தோட என்ஜாய் பண்றது ஒரு தனி ஃபீல் தான். அப்படியே நம்ம ஒரு குல்ஃபில ஆளுக்கு ஒரு குல்ஃபியை வாங்கி சாப்பிட்டோம். கலர்ஃபுல்லா நிறைய ராட்டினங்கள் இருந்துச்சு. சரி வந்ததுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே ராட்டினத்துல சுத்திட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லி டிராகன் ராட்டினத்துல எல்லாருமே ஏறிட்டோம். ஏறி கொஞ்ச நேரம் ஸ்மூதா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏண்டா ஏறணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல போயிருக்கோம், ஒண்டர்லாலேயே போயிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கெல்லாம் ஓட்டுனது இல்லை யாருமே. அவ்வளோ ஃபாஸ்ட். கண்டிப்பா சின்ன குழந்தைகள்லாம் இருந்திருந்தாங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஓட்டுறாங்க. நாங்களும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றோம், அப்பவும் நிப்பாட்டவே இல்லை. சுத்தமா எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நல்ல வேளை பெரியவங்க எல்லாம் ஏத்தல. கண்டிப்பா சின்ன குழந்தைங்க பெரியவங்க யாராவது ஏறி இருந்தாங்கன்னா சம்பவம் நடந்திருக்கும். பசங்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அழுகையா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டவே செஞ்சாங்க. ஸோ ப்ளீஸ் உறவுகளே, இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத ராட்டினத்துலலாம் ஏறி போறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஒரு ஜாலிக்காக குழந்தைகளெல்லாம் ஏற்றி விட்டு வருத்தப்படாதீங்க. சீரியஸா இறங்குனதுக்கு அப்புறம் அந்த பையன்ட்ட ஒரு சேஃப்டியும் இல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இதுல போன ஃபுல் வீடியோ பயோல இருக்கு, நீங்களே பாருங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் என்னோட மச்சி பர்வீனுக்கு பர்த்டே. நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸா வெட்டலான்னு பார்த்தா லேட்டா வந்தனால கேக் எதுவும் வாங்க முடியல. ஸோ வீட்டுல இருந்து ஒரு சின்ன பீஸ் கேக் எடுத்து அதை கட் பண்ணலான்ட்டு 12 மணிக்கு இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் டே. நாளைக்கு பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.